ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி ஒரு மினி விளாக் மாதிரி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் வந்து இருக்கிறத வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். காய்கறிலாம் எதுவுமே இல்லைங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சும் சரி, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் ஒரு அடுப்பில் வெந்துட்டு இருக்குது. பொரியல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் பருப்பு இருந்தது, அதை வந்து பொரியல் பண்ணியிருக்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சேமியா உப்புமா தான் பண்ணியிருக்கேன். காய்கறிலாம் எதுவும் போடலை, வெறுமனே சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து தான் இன்றைக்கி சேமியா உப்புமா பண்ணியிருக்கிறேன். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் இன்றைக்கி குழம்பு என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி தால் தான் வச்சேன். பாப்பா வந்து கட்டிப்பருப்பு வச்சுத்தாங்கன்னு கேட்டிருந்தா. சரி இன்றைக்கி லீவுன்றனால சரி ஓகே இதே பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் காய்கறியும் வீட்டில் எதுவும் இல்லை, அதனால் வெறுமனே துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு கட்டிப்பருப்பு வச்சு தாளித்து வச்சுட்டேன். அப்படியே வந்து அவருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பாருங்கள் ஒயிட் ரைஸ், கட்டிப்பருப்பு, அந்த சோயா பீன்ஸ் பொரியல் இதுதான் வச்சுருக்கிறேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா கூட நாட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டோம். வேறு எதுவும் செய்யலைங்க. அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் செஞ்சுருக்கிறேன். இந்த மினி விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Jaya.